உயிருள்ள பொருட்கள் மட்டுமல்ல, அக்ரிணை பொருட்களும் தேவனுடைய வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படும். நாம் மற்றவர்களுக்கு அற்புதமாய் இருக்கும் போது கர்த்தர் எனக்கு அற்புதமாய் மாறுவார். ஒருத்தருடைய தேவையை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார் என்றால், அந்த தேவையை சந்திக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பெருக்கத்தை உயிரற்ற நம்முடைய பர்சுக்குள்ள கொண்டு வர முடியும். மூணாவது விசை விழும்போது பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் வரப்போகிறார். அவர் பாவத்திற்காக மரித்து உயிரோடு எழும்புகிறவர், மூன்றாம் நாளில் உயிர்ப்பிக்கிறவர். மனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்தவைகளை உயிரோடு எழுப்ப இந்த தீர்க்க தரிசன செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் அவரோடு வந்து ஒட்டிக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு ஒட்டிக்கொள்ளுங்க. அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். And the Lord heard the voice of Elijah, and the soul of the child came into him again, and he revived. ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, திரும்ப ஆத்துமா வந்தபோது அவன் உயிர்ப்பிக்கப்பட்டானா. திரும்ப ஆத்துமா வந்தபோது உயிர்ப்பிக்கப்பட்டான். இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற, உயிரோட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போதுக்கு காரணமே ஆத்துமா செத்து கிடக்கிறது. ஆத்துமாவிலே ஒரு மரணம். யார் இந்த பையன்? சாரிபாத் என்கிற இடத்திற்கு ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை கேரித்த ஆற்றுக்கு பிறகு அனுப்பி வைக்கிறார். அந்த சாரிபாத் விதவை தானும் தன் பிள்ளையும் மரித்து போக வேண்டும் என்று அவள் ஆயத்தம் பண்ணி ஒரு அடையை சாப்பிட்டு மரிக்கலாம் என்று காத்திருக்கிறாள். இந்த நேரத்தில் தீர்க்கதரிசி போய் சொல்ற, அந்த அடை எனக்கு கொடுமா, கர்த்தர் என்ன உன் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கிறாரு. அந்த மகள் சற்றும் யோசிக்காமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்பி தான்கிட்ட இருக்கிற கடைசி அடையை அவரிடத்தில் கொடுத்தாள். அவர் வாங்கி புசித்த போது அந்த பிள்ளையுடைய வீட்டில் இருந்த அப்பத்தை, அந்த மாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரையிலையும் வேதம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்களாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 14, 15 வாசித்து பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. பானையில் இருக்கிற மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சாப்பிட்டு சாகலான்னு நினைச்சது எத்தனை பேரு? சாப்பிட்டு மரிக்கலான்னு நினைச்சது எத்தனை பேருங்க? 2 பேர். நானும் என் மகனும் இதை சாப்பிட்டு நான் சாகலாம் என்று யோசிக்கிறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசித்துக்கிறாங்க. அன்பானதுடைய பிள்ளைகளே, ஏன் கேள்வி என்னன்னா, 2 பேர் சாப்பிட்டுட்டு மரிக்கலான்னு யோசிக்கிறவங்க, கர்த்தர் அவனுடைய வீட்டில் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பின போது அவருடைய வீட்டின் பொருளாதாரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? உயிருள்ள பொருட்கள் மட்டுமல்ல, அக்ரிணை பொருட்களும் தேவனுடைய வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படும். என்ன ஒரு ரெவலேஷன்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. பானையில் இருக்கிற மாவுக்கு வந்திருக்கிற தீர்க்கதரிசி பேசினதுக்கு காது இருந்திருக்கு பாருங்க. அந்த பானையில் இருக்கிற மாவு
எடுக்க எடுக்க அடுத்தது நிரப்பிக்கிட்டே இருந்திருக்குது. அப்படியானால் இந்த பானைக்குள்ளே ஒரு ஜீவன் இறங்கி இருக்கணும். யாராவது புரிந்தவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு உங்க பினான்ஸ்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இறங்கி வருவதா? ஒன்ட்ட இருக்கிற அந்த மாவுல ஃபர்ஸ்ட் அடைய பண்ணி தீர்க்கதரிசிகிட்ட கொடு, நீயும் சாப்பிடுவீங்க, உன் வீட்டாரும் சாப்பிடுவார்கள். மரிக்கலாம் என்று நினைத்தது வீட்டார் அல்ல, அந்த விதவையும் அவள் மகனும். ஆனால் கர்த்தர் அந்த மாவையும் எண்ணெயும் ஆசீர்வதித்த போது வீட்டாரே சாப்பிட்டார்களாம். இந்த ரெவலேஷனை புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றேன். This is what God wants to do in your life. The revival is not just for the health. Revival is not just for your spiritual, but it is also for your materialistic wealth. உங்களுடைய பொருளாதாரத்தையும் கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவார். ஆமாங்க, சரீரத்தில் கெட்டுப்போன செல்லை எடுத்துட்டு நல்ல செல்லை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவனாலே உங்களுடைய ஃபினான்ஸை ஆசீர்வதிச்சு அதே உயிர்ப்பிக்கிற வல்லமைய அந்த மாவு கலசத்தில் இருக்கிற மாவுக்குள்ளேயும் கர்த்தர் வர வைக்க முடியும், எண்ணெய்க்குள்ளேயும் வர வைக்க முடியும். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிருள்ள இடங்களில் தான் இறங்கும். இல்லை, அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிரற்ற இடங்களிலும் இறங்கி அங்கேயும் ஒரு மல்டிப்ளிகேஷனை கொண்டு வர வைக்க முடியும். இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் வலையை வலது பக்கமா போட சொன்னாரு. பேதுரு போட்ட உடனேயே வலை கிளியத்தக்கதான பயங்கரமான கேட்ச் ஆஃப் ஃபிஷஸ் வந்துச்சு. மீன்களின் பெருக்கத்தை அந்த கடல்ல, கலிலேயா கடல்ல கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களுக்கு பெருக வைத்தார். ஆனா என் கேள்வி என்னன்னா, மலை பிரசங்கம் முடிகிறது. மலை பிரசங்கம் முடித்து விட்டு ஜனங்களை வீட்டுக்கு அனுப்பும் போது 5 அப்பங்களும் 2 கருவாடு மீனும் இருக்குது. உயிருள்ள மீன் பெருகும்னு சொன்னா ஓகே, புரிஞ்சுக்கலாம். அந்த மீன் குட்டி போட்டிருக்கோம், அந்த மீன் பெருகி இருக்கும். உயிரோடு இருக்கிற மீனை மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளிகேஷன் வரும். ஆனால் செத்துப்போன ஒரு கருவாடு மீனை ஆண்டவராகிய இயேசு பரத்துக்கு எடுத்து பிதாவுக்கு நன்றி செலுத்திட்டு பிட்டு கொடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 5000 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு 5000 புருஷர்கள், அவங்களோட வந்து ஃபேமிலியை மென்ஷன் பண்ணல, 5000 men, மீதம் 12 கூடைகளும் எடுக்க வச்சார். அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்னைக்கு உங்க பினான்ஸ்ல இறங்கி வரப்போகிறது. மீதம் எடுக்க போறீங்க. என் கேள்வி என்னன்னா, அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்தவன ஆண்டவர் சும்மா வெறும் கையை அமைச்சிருப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா இல்லை. அந்த 12 கூடையில் நானாக இருந்தால் அட்லீஸ்ட் 2 கூடையாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். நீ கொடுத்த 2 மீனுக்கு 2 கூடை எடுத்துக்கோப்பா. நீ கொடுத்த 2 மீனுக்கு 2 கூடை. யோசித்து பாருங்க, உன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா டே என்னடா அம்மா நீ கொடுத்ததா இருந்தோம், ஏசப்பா கொடுத்தம்மா, அவர் 2 கூடையை திருப்பி கொடுத்துட்டாரம்மா. அதுதாங்க கர்த்தர். அன்னைக்கு சாரிபாத் விதவை கிட்ட அதான் சொன்னார், உன்கிட்ட இருக்கிறத கொடுமா, உயிரற்ற உன் சூழ்நிலையில் இருக்கிறத நான் பெருக வைக்க போறேன். சில பேருக்கு கடன்ல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்குதுங்க. உங்க பொருளாதாரத்தில் நீங்க மாட்டிக்கிட்டே இருக்கிறது காரணம் நீங்க தசமபாகம் ஒழுங்கா எடுத்து வைக்கிறது இல்லை. கர்த்தர் சில நேரத்தில் என்னை சில ஊழியங்களை கேட்க வைப்பார். சில ஊழியக்காரர்களை என்னிடத்துல வந்து சந்திக்க வைப்பார். அவங்க அவங்களுடைய தேவைகளை சொல்லுவார்கள். அந்த தேவையை சொன்ன உடனே என் மனதில் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதை நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா தற்செயலாய் நான் அவர்களை சந்திக்கவில்லை என்று எப்பொழுதுமே நினைக்கிறேன். கர்த்தர் தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்து, எனக்கு அனுமதி கொடுத்து அவங்களை சந்திக்க வச்சிருக்கிறார். அப்படியானால் என்னிடத்தில் அவர்களை கொண்டு வந்தால் என்னிடத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை அவர்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள், கர்த்தரும் எதிர்பார்த்து அனுப்பியிருக்கிறார். என்னுடைய கடமை அதை நிறைவேற்ற வேண்டியது. நாம் மற்றவர்களுக்கு அற்புதமாய் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அற்புதமாய் மாறுவார். ஒருத்தருடைய தேவையை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார் என்றால் அந்த தேவையை சந்திக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பெருக்கத்தை உயிரற்ற நம்முடைய பர்சுக்குள்ள கொண்டு வர முடியும், ரூபா நோட்ல கொண்டு வர முடியும். மீன்களை பெருக வைத்தவர்
அவரால் மல்டிப்ளை செய்ய பண்ண முடியும். ஆனால் என்னுடைய செய்தியினுடைய முழு தாற்பயம் அது அல்ல. பொருளாதாரத்தெல்லாம் பெருசாக பார்க்காதீங்க. நான் அதுக்காக ரொம்ப ஜெபிக்கவே மாட்டேன். எனக்கு ஊழியம் ஆத்துமாக்கள் தான் தேவை. எனக்கு ஆத்துமா கத்தட்ட திரும்பி வரணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவ்வளவுகள் எல்லாம் உங்களுக்கு. இந்த தீர்க்கதரிசி அந்த மகனையும் வாழ வச்சுட்டார். எப்படி உணவு கொடுத்து வாழ்ந்துட்டார். ஆனா அந்த பெண் செய்த தவறான ஒரு அறிக்கை அவளை பிடித்து கொண்டது. நெவர் கோ அலாங் வித்வுட் கேன்சலிங் நெகட்டிவ் வேர்ட்ஸ். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. இந்த மகன் திடீரென்று இறந்து விடுகிறான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். கேட்கிறா, எதற்காக வந்தீங்க? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா? இந்த பெண்ணுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. நான் இன்னைக்கு மறிப்பதற்காக என் பாவத்தை எனக்கு நினைப்பூட்டி நியாய தீர்ப்பை கொண்டு வரத்துக்காக என் வீட்டுக்கு வந்தீங்களா? அன்பனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது கர்த்தர் மேல பழிய போடாதீங்க. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. 2 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை மறிக்கும் போது ஏன் எலியா டவுன்ல இருக்கணும்? எலியா வேற ஏதாவது ஊர்ல போயிருக்கலாம்ல. சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் இருக்கும்போது அந்த பையன் ஏன் மறிக்கணும்? ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஏற்கனவே முதல்ல, அம்மா நீங்க ஏம்மா நானும் என் பையனும் சாகணும்னு சொல்லி தவறான அறிக்கை பண்ணீங்க. அந்த அறிக்கையினால தானே இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு அந்த மரணம் வருகிறது. அந்த அறிக்கையை இப்ப கேன்சல் பண்ணுங்க. கையை உயர்த்தி, தெரியாம என் மகன் அவனை திட்டும் போது தவறா திட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, என் வாயின் அறிக்கையை மன்னித்து விடுங்க, ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம், என் பிள்ளை அவன் சாகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னதை கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே மன்னிப்பு கேட்குறேன், நான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன், நான் அப்படிப்பட்ட எண்ணம் என் மனசில் இல்லை, ஆனால் என் பிள்ளை செய்த அந்த தவறுனால அக்கிரமம் என்னுடைய பாவத்தை என்னால் மறைக்க முடியல, நான் இந்த தவறாக பேசிட்டேன் ஆண்டவரே, என் பாவத்தினால என் பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது, மறிக்கக்கூடாது ஆண்டவரே, அவங்க பாவத்தினால அவங்க தண்டிக்கப்படக்கூடாது, இன்றைக்கு அவைகளை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். யாராவது வாயை திறந்து ஆமேன்னு சொல்லுங்க. எலியா என்ன செய்தாருங்க? எலியா என்ன செய்கிறார்? உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என்ன செய்கிறார்? என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சொல்ற காரியம், ஆண்டவரே பிள்ளையின் ஆத்துமா திரும்பி வருவதாக. சரீரம், ஆத்துமா, ஆவி. ஆவி கர்த்தர்ட்ட போகும், ஆத்துமா ரெஸ்டிங் பிளேஸ்க்கு போயிடும். இவர் ஜோம் பண்றார் ஆத்துமாவை. நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி யாருமே உயிரோடு எழும்பினதே இல்லையே. இந்த ஜெபம் பண்ண எலியாவுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் சர்வ வல்லமை, அவரை பார்க்கவே முடியாது, அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசவே முடியாது, அவர் சொன்னா அவ்வளவுதான், மாற்றவே முடியாதுங்க. ஆனா எலியா ஜெபம் பண்ணுகிறார். எப்படி ஜெபம் பண்றாருன்னா, அவர் பக்கத்தில் இருக்க நியாயத்தை கூறுறார்.
என்ன காப்பாத்தின இவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன், அவங்களுக்கு அற்புதம் உங்களால் செய்ய முடியும். ஒரே கேள்வி அதுதான். எனக்கு உதவி செய்தாங்கல்ல, இன்னைக்கு எனக்கு கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்கும்படி கொடுத்த ஜெபமே இதுதான், உயிர்ப்பியும் கர்த்தாவே. இப்ப நான் இன்னொரு காரியம் சொல்றேன், இந்த ரெவலேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்க லைஃப்ல ஜீவனற்ற நிலையை ஃபீல் பண்றீங்களோ, ஃபயரோட இருக்கிற யார்கிட்டயாவது நீங்க போய் இணைஞ்சுக்கணும். எலியா என்ன பண்றாரு, உயிரற்ற அந்த சடலத்தை அவர் தொடல, குச்சை வச்சு தொடல, கையை வச்சு தொடல. வேதம் சொல்கிறது அவன் மேல் 3 தரம் குப்புற விழுந்து. ஏன் 3 தடவை குப்புற விழுகணும்? ஏன் 3 தடவை விழணும்? ஏனென்றால் அவருக்கு தெரியும், 3வது விசை விழும்போது பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் வரப்போகிறார். அவர் பாவத்திற்காக மரித்து உயிரோடு எழும்புகிறவர், 3ஆம் நாளில் உயிர்ப்பிக்கிறவர். புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அப்படியானால் இவர் என்ன நினைச்சுக்கிட்டு அவன் மேல விழுகிறாருன்னா, ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை இவனுக்குள்ள வருவதாக, எனக்குள்ள இருக்கிற அக்கினி இவனுக்குள்ள போவதாக. தேவ பிள்ளைய, நான் எப்பொழுதெல்லாம் என் லைஃப்ல சில நெருக்கம், என்னுடைய பலனே இல்லாத போது எனக்குன்னு ஜெபிக்கிற சில நல்ல ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் அவங்களோட சேர்ந்து ஜெபிப்பேன். யாவை உயிர்ப்பிக்கப்படும், அவங்க மூலமா தீர்க்க தரிசன வார்த்தை வரும், உயிர்ப்பித்துக் கொள்ளுவேன் என்ன. அதனாலதான் இவ்வளவு நாள் ஓட முடியுதுங்க ஊழியத்துல. எத்தனையோ பாடுகள், சரீரத்துல வேதனைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பாருன்னு சொல்லணும்னா, என்ன கர்த்தர் உயிர்ப்பிக்காம நான் செய்ய முடியாது. சம்டைம்ஸ் யூ நீட் டு ரிவைவ் யுவர் செல்ஃப். சும்மா மற்றவங்களை தேடி போயிட்டே இருக்க முடியாதுங்க. சில நேரத்தில் உங்களால முடியலன்னும் போது தீர்க்க தரிசிக்கிட்ட போங்க. தீர்க்க தரிசனமா கர்த்தர் உங்களை அவங்களோட இணைச்சு, தேவ பிள்ளைய, என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட போது சாம் ஜபுதரை அண்ணன்ற தீர்க்க தரிசிக்கிட்ட கர்த்தர் என்னை கொண்டு போய் இணைச்சார். அவரோட கூட 7 வருஷம் நான் நடந்தேன். அதுல எனக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை வந்து உலக பிரகாரமாய் வாழ்ந்த எனக்குள்ள ஊழியத்தினுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்தது. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எனக்குள்ள வந்தது. அந்த எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எனக்கு கிடைத்தது. கூட இருந்ததுனால உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஊழியக்காரனா ஆண்டவருக்காக எழும்பணும்னா தேவனுடைய தீர்க்கதரிசியோடு இணைந்து கொள்ளுங்க. உங்க பாஸ்டரோட இணைந்து கொள்ளுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களுக்கு யார உங்க ஆவிக்குரிய தகப்பனா கர்த்தர் காண்பிக்கிறாரோ அவங்களோட இணைஞ்சு நடங்க. அவங்க கிட்ட உங்க மரித்த காரியத்தை கொண்டு போய் சொல்லுங்க. பாருங்க, இந்த விதவைக்கு ஏதோ ஒரு மனசுல அவள் பாவம் ஒன்று இருந்திருக்கிறது. ஒருவேளை அவளுடைய கணவன் இறந்ததுக்கு இந்த விதவை காரணமா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் அவள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அவள் சொல்லுகிறார், என் பாவத்தை நீ நினைக்க பண்ணுகிறது என்ன? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்தவைகளை உயிரோடு எழுப்ப இந்த தீர்க்க தரிசன செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் அவரோடு வந்து ஒட்டிக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு ஒட்டிக்கொள்ளுங்க. நான் கடந்த நாளில் நிறைய திருமண காரியங்களை நான் நடத்தி வைத்தேன். அப்பொழுது பிரசங்கி புஸ்தகத்தில் ஒருவராய் இருப்பதிலும் இருவராய் இருப்பது நலம் என்று பேச வைத்தார். எதற்காக அப்படி இருக்கணுமா? எதற்காக ஒரு குடும்பம்ன்ற கட்டமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார்? ஒருவன் விழுந்தால் மற்றொருவன் என்ன பண்ணுவான்? தூக்கி விடுவான். இருவராய் இருந்தா அதுல போட்டிருக்குது, தனியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஏன்னா அவனை தூக்கி விடுகிறதுக்கு
யாரும் இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகுவது எப்படி? So there is a warmth. இதுல ரெண்டு காரியம் அடங்கி இருக்குது. கவனிங்க, செத்துப்போன இந்த சாரிபாத் விதவையின் மகனை எலியா அவன் மேல முகங்குப்புற விழுந்து உயிர்ப்பிக்கிறார். அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கிறது. நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்களும் உங்க கணவரும் ஒன்றாய் இருந்தால் அதில் தேவன் மகிமைப்படுவார். ஒரே பெட்டில் நீங்க 2 இருந்தா அதுல தேவன் மகிமைப்பட மாட்டார். நீங்கள் ஒன்றாய் இருந்தால், ஏனென்றால் அப்பதான் அந்த ஒருமனப்பாட்டில் என்ன விளையுமா? ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். சரி, முப்பரினுள் சீக்கிரமாய் அராது. எப்ப அராதுனா அந்த 2 பேரும் சூடு உண்டாக்கும்படி அருகில் வர வேண்டும். எலியா தீர்க்கதரிசி எதற்காக இந்த உயிரற்ற வாலிபன் மேல அவர் படுக்க வேண்டும்? இவருக்குள்ள இருக்கிற அந்த உஷ்ணம் அவனுக்குள்ள இறங்கணும். இவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் பரிபூர்ணம் அவனுக்குள்ள இறங்கி வரணும். மேல படுத்தார், 3 முறை படுத்தார், அவன் எழும்பி உட்கார்ந்தான். புரிஞ்சவங்க யாராவது அல்லேலூயா சொல்றீங்க? உங்க குடும்பம் எழும்பி உட்காருவதற்கு நீங்கள் இருவரும் இன்றைக்கு ஒருமனப்படுவீர்களா? உங்க குடும்பம் ஒருமனப்படுவதாக. உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நல்லா வரணும்னா உங்களுக்குள்ள ஒருமனப்பாடு வரணும். கணவன் மனைவிக்குள்ள கீரியும் பாம்பும் போல எந்த நேரமும் கொத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள எழும்புவாங்க? அன்பாருங்க, கண்டிப்பாருங்க. உங்க பிள்ளைகள் மரித்தவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புவாரா? இப்பொழுதும் கர்த்தர் சொல்றார், ஆத்துமாவை திரும்பி வர பண்ணுன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எழுப்ப போகிறார். அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். He got revived. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்குது. And he revived. The soul came back. He got revived. அவன் ஆத்துமா திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். His soul returned. He revived. என் செய்தியின் தலைப்பே அதுதான். திரும்பி வரும். நீங்க இழந்ததை கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். நீங்க இழந்து போன ஜெப ஜீவியத்தை, நீங்க இழந்து போன பைபிள் வாசிக்கிறத கர்த்தர் திருப்பி கொண்டு வர்றார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை திருப்பி கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலமனமோ ஷமனமதுரபி. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உயிர்ப்பியும் கர்த்தாவே, இவன் ஆத்துமா திரும்பி வர பண்ணும். ஜெபத்தை கேட்டீர். ஆத்துமா திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். His soul returned back and he was revived. Lord, I pray in the name of Jesus that your children will be revived today. அவங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டு, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.